சார் நான் அப்பவே சொன்னேன், காது கொடுத்து கேட்டீங்களா? அன்னக்குடி தான் என் மகளை கொலை பண்ணிருக்கா. போங்க சார், போய் முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துருவாங்க. சார் பதட்டப்படாதீங்க, வாங்க முதல்ல உட்காருங்க. இல்ல சார், இல்லவே இல்ல. நாங்க இங்க உட்கார்றதுக்காக வரல. அன்னக்குடி தான் சார் கொலைகாரி. அவ வெளியில தப்பிச்சு போறதுக்குள்ள முதல்ல அவளை போய் கைது பண்ணுங்க சார். அம்மா, அந்த மாதிரி ஆதாரம் எதுவும் இல்லாம ஒருத்தரை கைது பண்ண முடியாது. அப்படி பண்ணா நாளைக்கு நான் தான் கோர்ட்ல போய் நிக்கணும். சார் ஆதாரம் என்ன சார் ஆதாரம்? அவ தான் கொலை பண்ணான்னு கோர்ட்ல சாட்சி சொல்ல ஆளே இருக்கு. சாட்சி சொல்ல ஆள் இருக்கா? ஆமா சார். யாரு? கோயில் அர்ச்சகர் ஒருத்தர் என் பொண்ணு செத்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அன்னக்கொடியோட பேசிக்கிட்டு இருந்ததா பார்த்திருக்காரு. என் மக கிட்ட கோவமா பேசுன அன்னக்கொடி அவளை அடிக்க பாஞ்சிருக்கா. அதையும் அவர் பார்த்திருக்காரு. இது போதுமே சார் அன்னக்கொடியை கைது பண்றதுக்கு. சார் உங்க கோபத்துக்கு வேணா இது போதும் சார். ஆனா சட்டத்துக்கு இன்னும் வலுவான சாட்சியும் ஆதாரமும் வேணும். அன்னக்கொடி உங்க மககிட்ட சண்டை போட்டதை பார்த்த அர்ச்சகர் அன்னக்கொடி உங்க மகளை கொல்றத பார்த்தாரா? சொல்லுங்க சார். அன்னக்கொடி உங்க மக கழுத்தை நெரிக்கிறதையோ இல்ல உங்க மகளோட பின்னங்கழுத்தை பிடிக்கிறதையோ இல்ல தாக்குறதையோ பார்த்தாரா? இல்லைன்னா கொன்ன பின்னாடி உங்க மகளோட பாடிய கிணத்துல தூக்கி போறதையோ பார்த்தாரா? சொல்லுங்க. இல்ல சார். செத்து போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்து பேசுனதை வச்சு எப்படி சார் கைது பண்ண முடியும்? இல்ல இல்ல இல்ல. என் மக கழுத்து அன்னக்குடி நெரிச்சத பார்க்கல, அடிச்சத பார்க்கல, கணத்துல தூக்கி போட்டதையும் பார்க்கல. அதே மாதிரி என் மக கழுத்துல இருந்த தாலியும் இல்ல. அது தெரியுமா சார் உங்களுக்கு? ஊருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இப்ப நாங்க உங்ககிட்ட சொல்றோம். ஏன் சொல்றோம் தெரியுமா சார்? என் மக செத்ததுக்கு நீதி வேணும், நியாயம் வேணுங்கிறதுக்காக சொல்றோம். என் மகன் நீலாவதி தனக்கு தானே தாலியை கட்டிட்டு இருந்தா. ஆமா, அதுக்கு என்ன காரணம்னா அந்த தாலி என் கைக்கு 2 நாள்ல வரணும், இல்லனா உன்னை கொன்னுடுவேன்னு அன்னக்குடி வீடேறி போய் மிரட்டிருக்கா. அந்த தாலி என் பொண்ணு பொணமா கிணத்துல இருந்து தூக்குறப்ப இல்லவே இல்ல. எங்க அந்த தாலி? சொல்லுங்க சார், என் மக கழுத்துல இருந்த தாலி எங்க? அது ஒருவேளை கிணத்துல விழுந்திருக்கலாம். நான் வேணா ஆளை வச்சு தேட சொல்றேன். தேடுறது அப்புறமா இருக்கட்டும். முதல்ல அந்த அன்னக்கொடியை எடுத்துக்கிட்டு வந்து லாக்கப்ல வச்சு விசாரிங்க சார். ஆமா சார், நாங்க சொல்றோம். என் பொண்ணு கழுத்துல இருந்த தாலி இப்ப அன்னக்குடி கையில தான் சார் இருக்கும். ஆமா சார், அந்த தாலியை அறுத்து எடுக்கதான் என் மகன் நீலாவதி அவ கொலை பண்ணிருக்கா சார். இப்பவே அவ வீட்டுக்கு போங்க சார், விசாரிங்க. அவ இல்லன்னு மழுப்புவா. வீடு முழுக்க போலீஸ் நாய் அனுப்பி தேடுங்க. கண்டிப்பா தாலி அங்க கிடைக்கும். தாலி அவ வீட்டுல இருந்தா அப்பவாவது அவ கொலைகாரின்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றதுல நியாயம் இருந்தாலும் நான் என்னன்னு சொல்லி அந்த அம்மாவை விசாரிக்க போறதுன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தயக்கமா இருந்தா நீங்க ஒன்றும் போக வேண்டாம் சார். நான் உங்களோட பெரிய ஆபீசரை பார்த்துக்கிறேன். அந்த ஆபீசர் கிட்ட உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சொல்லி நீங்க அன்னக்கொடி குடும்பத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு உங்க மேலே ஒரு புகார் கொடுத்துட்றேன். சார் என்ன சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நல்ல பேர் இல்லை சார். எப்படி சார் நல்ல பேர் இருக்கும்? ஒரு கேஸ்ல நாங்க இவ்வளவு விவரத்தையும் சொன்ன பின்னாடி ஆக்ஷன் எடுக்காம இருந்தா கெட்ட பேர் தான் கிடைக்கும். நான் உங்க மேல் அதிகாரியை பாத்துக்கிறேன் சார். சார் இருங்க சார், ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல உட்காருங்க சார். சார் இப்போ என்ன? நான் அன்னக்கொடியை நேர்ல பார்த்து விசாரிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் இல்ல, அன்னக்கொடி கையில என் மக தாலி இருந்தா அவளை அரெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவளை தெருவுல வச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து லாக்அப்ல தள்ளணும். அடி அடின்னு அடிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரணும். போங்க சார், அவ ஆலப்பழிக்கு போய் தொலைக்கிறதுக்குள்ள அவளை போய் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வாங்க சார். சரி, நான் இப்பவே அன்னக்கொடியோட வீட்டுக்கு போய் அன்னக்கொடியை விசாரிக்கிறேன். தாலியை கொடுத்துட்டு நீலாவதி என்ன மன்னிக்க சொல்லி என் காலில் விழுந்தா. அப்ப கூட நான் அவ பேச்ச முழுசா நம்பல. ஏதோ என்னை ஏமாத்த தாலியை கொடுக்கறான்னு நினைச்சேன். இதை என் கையில கொடுத்துட்டு உயிரை எம்ம கிட்ட கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க.